இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது உங்கள் வீட்டின் செல்வத்தின் நிலையை அதிகரிக்கும். ஆனால் இந்த செடியை வளர்க்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுக்காக யாரும் பயப்பட வேணாங்க. இந்த பதிவில் மணி பிளான்ட் எப்படி வளர்க்கக்கூடாது, அதை எப்படி பராமரிக்கலாம், என்ன செஞ்சால் செழிப்பாக வளரும், அதை பற்றினது வீடியோ தாங்க இது. வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல மணி பிளான்ட்டை காய்ந்து போக விடாமல் சீராக பராமரிக்கணுங்க. அதாவது காஞ்சி போகணுன்னா இப்போ இலைகள் நட்டு வச்சோன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தோன்னா அந்த இலைகளில் நுனியில் காஞ்சி போயிடும். அப்புறம் அந்த இலையே கருப்பாயிடும். அந்த காய்ந்து போன இலைகளை அப்பப்போ வெட்டி விட்டுறணும், இல்லைன்னா அப்புறப்படுத்திடணும். அடுத்ததாக மணி பிளான்ட் வளர்க்கும் திசையை பற்றி பார்க்கலாங்க. மணி பிளான்ட்டை ஒருபோதும் வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. மாற்றாக தென்கிழக்கு திசையில் தான் வைக்கணும். ஏன் இந்த திசையை